ஸ்ரீ சாய்ராம். சிரடி சாய்பாபா, பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா இருவரின் ஆசீர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அவர்களின் அருள் உரை சில சமயங்களில் நம்முடைய பிரார்த்தனைகள் மற்றும் புனித யாத்திரைகள் இருந்த போதிலும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட கடவுளின் கிருபை ஏன் பெறவில்லை என்று நாம் அவநம்பிக்கையுடன் உணர்கிறோம். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா அன்புடன் விளக்குகிறார். எப்பொழுதும் பக்தன் சிறிதளவு எப்பொழுதாவது கடவுளை நினைத்து எல்லாவிதமான தீமைகளையும் செய்தாலும் அவனுடைய நலனை எப்போதும் கவனிப்பேன் என்று இறைவன் கூறவில்லை. கடவுளின் பெயர்கள், விஷயங்கள், ஒருவர் மனதில் கொள்ள வேண்டிய 3 விஷயங்கள் உள்ளன. அதாவது, நான் கடவுளை தவிர வேறு எதுவும் நினைக்க மாட்டேன். கடவுளின் அனுமதியின்றி நான் வேறு எதையும் செய்ய மாட்டேன். மேலும் எனது கவனத்தை முழுவதுமாக கடவுள் மீது செலுத்துவேன். இந்த 3 விஷயங்களும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தும்போதுதான் கர்த்தர் உங்கள் நலனை கவனிப்பார். இன்று கடவுள் கொடுத்த கட்டளைகளை பற்றி நாம் கவலைப்படுவதே இல்லை. அதற்கு பதிலாக நாம் கடவுளுடன் வாதாடுகிறோம். மேலும் அவர் ஏன் நம் நலனையும் பாதுகாப்பையும் கவனிக்கவில்லை என்று அவரிடம் கேட்கிறோம். பகவத்கீதையின் உரையை எளிமையாக படித்து திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் அதன் உள்ளடக்கங்களை பற்றி மட்டும் சிந்திப்பதன் மூலம் அதனால் நமக்கு எந்த பலனும் கிடைக்கப் போவது இல்லை. கீதையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அந்த அர்த்தத்தை மனதுக்குள் அலசி முழுவதுமாக ஜீர்ணித்து அதை உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக ஆக்கிக் கொண்டால் மட்டுமே அதன் பலனை பெற முடியும். இறைவனின் கட்டளைகளில் ஒரு சிலவற்றையாவது நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே இறைவனின் அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் மீது பொழியும். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா. இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.